Hey everyone, இன்னைக்கு நம்ம crab curry எப்படி செய்யறதுன்னு பாப்போம். pan சூடான உடனே 2 டேபிள்ஸ்பூன் coriander seeds எடுத்து வறுத்துக்கலாம். அதோட 2 டேபிள்ஸ்பூன் black pepperம் சேர்த்துக்கலாம். ஹீட்டை மீடியம்ல வச்சுக்கோங்க, இல்லனா கருகி போய்டும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அதோட 2 டேபிள்ஸ்பூன் சோம்பையும் சேர்த்து வறுத்துடலாம். இப்போ கொஞ்சமா fresh curry leaves சேர்த்துக்கலாம். இது நல்ல வாசனை கொடுக்கும். கடைசியா ரெட் chillies சேர்த்துக்கலாம். நான் என்னோட காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துடுங்க. சூடு ஆறின உடனே எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சிட்டு இந்த பவுடர் அதோட ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடான உடனே 3 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அப்புறம் எண்ணெய் சூடான உடனே அதில் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே சீரகமும் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே அதில் 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, அதுக்கப்புறம் அந்த பவுடர் எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சி அந்த பேஸ்ட்டை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரா ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கிராப் சேர்த்துக்கலாம். லிட் மூடி வச்சுட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ஸ்னோ கிராப் நான் வாங்கி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்ச கறியில் இந்த கிராபை மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். கிராப் வந்து 15 மினிட்ஸ் நல்லா வேகணும். நம்மளோட கிராப் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் கொத்தமல்லி லீவ்ஸை தூவி இறக்கிடலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். Bye guys.